அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி ரொம்ப முக்கியமான ஒரு காணொளி. முதலே சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு சாதிய ஆணவ படுகொலை. இது வந்துட்டு எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில். இந்த தடவை இது நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இது ஒரு முக்கியமான சம்பவமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த தடவை இது நடந்திருக்கிறது முழுக்க இந்த சாதிய வெறி இருக்குது இல்லையா, சாதி பற்று, சாதி வெறி என்ன வேணால் சொல்லிக்கலாம். இந்த இளவு கொடுத்த சாதி வெறி மயிறு அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு கடத்தப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். இந்த சாதிய ஆணவத்தால் நடந்த இந்த ஆணவ படுகொலையில் இறந்து போன நபரும் ஒரு இளைஞர், அடுத்த தலைமுறை இளைஞர். அவர் ஒரு நல்ல ஒரு பட்டதாரி, அவர் ஒரு கோல்டு மெடலிஸ்ட் வேறு. 2 லட்ச ரூபாய்க்கு மேலே மாதம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறன் வாய்ந்த இளைஞர். அதே மாதிரி கொன்ன நபரும் ஒரு இளைஞர். இறந்து போனவருடைய வயசு ஒரு 26-25 வயசு, கொன்ன நபருடைய வயசு ஒரு 23-24, அவ்வளோதான். இந்த வயசில் ஜாதிய எண்ணம், ஜாதிய வெறி வந்ததுக்கான காரணம் என்ன, எங்கிருந்து வந்துச்சு? ஸோ இந்த காணொலியில் நம்ம பல விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த காணொலி ரொம்ப முக்கியமான காணொலி. நான் முதலே சொன்ன மாதிரியே தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பல விஷயங்களை பற்றி பேசி அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க இது மாதிரி ஒரு வீடியோ போட்டேன். இந்த ரித்தன்யான்ற ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டில் இருந்து வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோலேயே பல விஷயங்கள் பேசியிருப்போம். நம்ம சொந்த சாதிக்குள்ளேயே தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வேறு சாதிக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துடக்கூடாது, இப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அங்கேயுமே பிரச்சனை இருக்க தான் செய்யுது. சரி, வேறு ஜாதி பொண்ணையோ பையனையோ லவ் பண்ணுவோம், கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி போனாலும் அங்கேயுமே இந்த ஆணவ படுகொலை அது இதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஆக மொத்தம் இந்த சாதியால் ஒரு மண்ணும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு தான் இந்த சாதின்ற ஒரு சாக்கடையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க மக்கள் அப்படின்றது சத்தியமாக புரியல. எப்படி பார்த்தாலுமே இந்த சாதியினால ஒத்த பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தெரியுது. இதனால பலனடையக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா இந்த சாதிய தலைவர்கள், சாதி சங்கங்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யாருக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குமோ அவங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இது மாதிரி சாதாரணமாக ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்போ தான் படித்து நல்லபடியாக குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டதாரிகளாவோ இல்லை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோன்ற கனவுகளோடையும் ஆசைகளோடையும் இருக்கக்கூடிய இளைஞர்களும் அந்த குடும்பங்களும் இந்த சாதின்ற இந்த சாக்கடைக்குள்ளே மாட்டிக்கிட்டு சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. எங்க யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட்டுங்க இந்த பையன், அவ்வளோ நல்லா படிக்கிற ஒரு பையன்னு கேள்விப்பட்டேன். 2 லட்ச ரூபாய்க்கு மேலே மாத சம்பளம், ஒரு மென்பொறியாளர். அவர் சென்னையில் ஒரு தனியார் ஐடி கம்பெனியில் மென்பொறியாளர். அவருக்கு என்ன குறைன்னு தெரியல. இவங்க சொல்கிற மாதிரி அந்த சோக்கால்டு அழகு அப்படின்ற கேட்டகரிக்குள்ளேயும் அவர் வருவார். ஒருத்தனை கல்யாணம் பண்ணணுன்னா இந்த சொசைட்டி வச்சுருக்குது இல்லையா ஒரு ஸ்டீரியோ டைப், அந்த அழகாக இருக்கிற பையன் அப்படின்றதுக்குள்ளேயும் அவர் வருவார், நல்லா சம்பாதிக்கிற பையன் அப்படின்றதுக்குள்ளேயும் அவர் வருவார், நல்ல திறமையான பையன், நல்ல பையன், குண அளவுலையும் நல்ல பையன் அப்படின்னு எல்லாத்துக்குள்ளேயுமே அவர் வருவார். அவர் எந்த வகையில் குறை சொல்ல முடியும்? அப்படி எந்த வகையிலையுமே குறை சொல்ல முடியாத ஒரு பையனை இந்த மாதிரி வெட்டி கொள்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு ஜாதி முக்கியம். இப்போ இந்த சுர்ஜித் அப்படின்ற இந்த ஜாதி வெறி நாய் தான் இந்த கவின் அப்படின்ற இந்த நபரை கொண்டு இருக்கான். அந்த சுர்ஜித் இப்போ இந்த கொலையை பண்ணதுனால இப்போது என்ன கிடச்சிருச்சு அவனுக்கு? அந்த ஒரு உயிர் போயிடுச்சு, இவன் ஜெயிலுக்குள்ளே போயிட்டான். அவங்க அக்காவுக்கும் இது லைஃப் லாங் ட்ராமா. அவங்க அம்மா அப்பா மேலே இப்போ குற்றச்சாட்டுகள் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஆமாம், குற்றம் சாட்ட தான் செய்வாங்க. அவங்க 2 பேரும் காவல்துறையில் வேறு பணியாற்றுறவங்க வேறு, பார்த்துக்கோங்க. இவங்க வீடுகள்லாம் இப்போ என்ன மாதிரிப்பட்ட டிஸ்கஷன்ஸ் இருந்திருக்கும், ஜாதியை பற்றி எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க, இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? அப்போது இதில் அவங்க பெற்றோர்கள் மேலேயும் குறை சொல்ல வேண்டியது இருக்குது. முழுக்க அந்த பையனை மட்டுமே நம்ம முழு குற்றச்சாட்டையும் அவன் மேலே சுமத்த முடியாது. அவங்க பெற்றோர், அவனுடைய சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் எல்லாமே காரணம்தான். தன்னுடைய அக்காவை ஒருத்தன் லவ் பண்ணுறான், அவன் இந்த மாதிரி கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லி அவனுடைய மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கின் காரணமாட்டு ஒருத்தனுடைய உயிரை எடுக்கிறதுக்கு அவன் துணிகிறானே, அவன் எந்த தைரியத்தில் துணிகிறான்? இப்போ இனிமேல் அவனும் ஜெயிலுக்குள்ளே போய் கிடக்கணும். இவன் என்னத்தை கிழிச்சிட்டான்? இப்போ இந்த ஜாதி மயிரை தூக்கி பிடிச்சி அவன் என்னத்தை கிழிச்சிட்டான்னு நான் கேட்குறேன். ஒன்றுமே இல்லை, எல்லாருக்குமே பிரச்சனை தான். அப்புறம் எதுக்கு இந்த ஜாதி, இந்த ஆணவம்? எதுக்கு ஒருத்தவங்க காதலிக்கக்கூடாது, சாதி மறுப்பு திருமணங்கள் நிகழ்ந்துடக்கூடாதுன்னு அவ்வளோ பயப்படுறானுங்க, வெறிகுண்டு இருக்கானுங்க? இதெல்லாம் எதுக்குன்னு கேட்குறேன். அது மாதிரி இந்த இறந்து போன கவின், அவருடைய குடும்பமே ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருக்க குடும்பமாட்டு தான் தெரியுது. அவங்க அப்பா விவசாய தொழில் பண்ணுறாரு, அவருக்கு சொந்தமாக நிலம் இருக்குது, நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறாரு. அவங்க அம்மா ஒரு ஆசிரியை. ஒரு குடும்பமே ஒரு நல்ல குடும்பமாக தான் இங்கே தெரியுது. அவங்க தாத்தா ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் வேறு. ஆக மொத்தம் இந்த குடும்பத்துடைய ப்ரொஃபைல் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் இவங்களுக்கு என்ன அப்படி பிரச்சனைன்னு ஒன்றும் புரியலை. இந்த கவின் அப்படின்ற நபர் காதலிச்சு அந்த பெண் இருக்காங்க இல்லையா,
அவங்க வந்துட்டு ஒரு தனியார் மருத்துவமனையில் சித்த மருத்துவராக இருக்காங்க. இந்த சுர்ஜித் அப்படின்ற இந்த பொறுக்கி பையன் இருக்கான் இல்லையா, இந்த பொறுக்கி பையன் என்ன படிச்சிருக்கான், என்ன வேலை பார்க்குறான் அப்படின்ற தகவல் இன்னும் வரைக்கும் கிடைக்கல. அநேகமாக ஊதாரியாக தான் இருப்பான். ஆகவே இந்த ஊதாரி பையனுக்கு இந்த சமூகத்திலையும் இந்த சமூக ஊடகங்களையும் இந்த ஜாதி பெருமையை பேசிக்கிட்டு திரிகிறவங்க, இந்த மாதிரிப்பட்ட நபர்களை வந்து பின்பற்றி இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் கூட பிறந்த அக்கா விருப்பப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை வந்துட்டு அதை சாதாரணமாக பார்க்க முடியாமல் அந்த நபர் வந்துட்டு தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்த ஒரு நபர் அப்படின்றதுக்காக அந்த நபரை வெட்டி கொள்றதுக்கு துணிஞ்சிருக்கான்னா, இந்த சாதி பெருமை பேசுகிறவங்க, சாதி சங்க தலைவர்கள், இந்த மாதிரி சாதியை வச்சு வாழ்க்கை நடத்துகிறவங்க, சாதியை வச்சே ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வெட்டி தலை குனியணும். ஆனால் யாரும் அப்படி தலை குனிஞ்ச மாதிரி தெரில. எல்லாரும் நம்ம வந்து இவர் என்னமோ சாதிச்சு கிழிச்ச மாதிரி அவனை வந்து புகழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு உயிரை கொண்டிருக்கான்ற ஒரு ஒரு கோபம் கூட அவன் மேலே வரமாட்டேங்குது. அவனை வந்து பெருமையாக பார்க்குறாங்க. ஜாதி பெருமையை நிலநாட்டி பிடுங்கி தள்ளிட்டான் அப்படின்ட்டு பெருமையாக பார்க்குறாங்க. இப்போ இந்த சுர்ஜித் அப்படின்ற நபர் இருக்கான் இல்லையா, இந்த கொலையாளி, இந்த கொலைகார பாவிப்பையன் வந்துட்டு அவனுடைய தாய் தகப்பன் 2 பேருமே காவல்துறையில் இருக்காங்க. இப்போ அந்த காவலர்கள் இந்த மாதிரிப்பட்ட சாதிய மனநிலையோடு இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க இந்த மக்கள் பணியை எந்த மாதிரி அவங்க வந்து செஞ்சுருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது. அவங்கள நம்பி காவல் நிலையத்துக்கு வந்து ஒரு புகார் தராங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நிற்கிறாங்கன்னா இவங்க அந்த பிரச்சனையை வந்து சாதிய எண்ணத்தோட டீல் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட கருப்பு ஆடுகள் அவங்களுக்குன்னு ஒரு தனி அஜெண்டா வச்சுக்கிட்டு தனியான ஒரு மனநிலையோட பிற்போக்குத்தனமான எண்ணங்களோட இந்த மாதிரி சாதிய எண்ணங்களோட இருக்கக்கூடிய நபர்கள் பண்ணுற குற்றத்துக்கு மறுபடியும் அது நம்மளுடைய அரசாங்கத்துக்கு தான் அவப்பெயரை உண்டாக்குது. இது அரசியலாக்கி குளிர்காயணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம் மட்டும் போய் சேருது. இதில் ரொம்ப பயமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதி இந்த எண்ணம் வந்து அடுத்த தலைமுறைக்கு போயிருச்சுங்க. இவ்வளோ நாளாக நம்ம பார்த்த விஷயங்கள், இந்த ஆணவ படுகொலைகள் அது இது நம்ம பார்த்ததெல்லாம் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்த ஒரு நபரை வந்து கல்யாணம் பண்ணிட்டாலோ கொண்டுட்டாலோ அந்த பொண்ணுடைய தகப்பன் இதுக்கு முந்தைய தலைமுறைக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த மாதிரி ஆணவ படுகொலை பண்ணுறது இந்த மாதிரிப்பட்ட குற்றங்கள்ல எல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு முந்தைய தலைமுறைன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த தலைமுறையை சேர்ந்தவங்க, நம்ம அடுத்த தலைமுறைன்னு சொல்லி பார்க்கக்கூடிய நபர்களே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாதி வெறி பிடிச்சிருக்காங்க, ஆணவ படுகொலைகளை நிகழ்த்துறாங்க அப்படின்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ பயமாக இருக்குது. அடுத்து நம்ம சமூகம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு நமக்கு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்களை பார்க்குறப்போ இந்த பெற்றோர்களுக்கெல்லாம் மறுபடியும் என்ன தோண ஆரம்பிக்கும்னா, ஐயோ இப்படியெல்லாம் நடக்குதே, நம்ம பையனும் நம்ம பொண்ணும் வந்து இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவங்களை வந்து கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது, அவங்கள லவ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது, அதனால் அது வேணாம் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஒரு கண்டிப்போடு இருக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. இது திரும்ப திரும்ப நம்ம எந்த பாதையை நோக்கி போகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த பாதையை நோக்கியே போகிறதுக்கு வழிவகுக்குது. இவ்வளோ நாளுமே என்ன டயலாக் போயிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணை பெற்று வச்சுருக்கவன் எங்களுக்கு தான் வந்து தெரியும், வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு அலையிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அது கூடவே சேர்த்து இன்னொரு டயலாகே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆம்பளை பசங்க இருக்க வீட்லேயுமே எவன் வந்து எப்படி வந்து வெட்டுவானோ தெரியலையே, என் பையன் யாரை லவ் பண்ணுறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தையும் உள்ளார சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம சமூகம் வந்து பயணிக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் எப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நோட்டம் விட்டுக்கணும், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் ஜாதி பற்றோடு இருக்காங்களா, அவங்க வந்து ஜாதி தலைவர்களை வந்து புகழ்ந்து பேசுகிறாங்களா, இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறது கொள்றதையெல்லாம் பார்க்கணும், வாட்ஸ்அப்பில் எல்லாம் வந்து இந்த ஜாதி எங்களோட இது அது இதுன்னு ஏதாவது போடுறாங்களா, இது எல்லாத்தையுமே கண்டுக்கணும், எல்லாத்தையுமே நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தை அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அது மறுபடியும் நம்ம இந்த சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்கணும், சாதி உடையணும், காதலிச்சாதான் சாதி உடையணும்னு ஒன்று இருக்குது. காதல் திருமணங்கள் தான் சாதியை வந்து அப்படியே தகர்த்து எறிகிறதுக்கான ஒரு டூலாக இருக்குது. நம்ம அந்த சாதின்ற இந்த கட்டமைப்பை வந்து உடச்சி எறியணும்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணால் இங்கே இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறப்போ சமூகத்தில் இந்த பயம் எழுது. இதை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரிப்பட்ட மனநிலைக்கு எல்லாரும் தள்ளப்படுறாங்க அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. முன்னாடியெல்லாம் வேற ஜாதிக்காரனையோ வேற ஜாதிக்காரியையோ வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது, லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டுற தொனியிலேருந்து அதே பேரண்ட்ஸ் இப்போ எப்படி ஆயிட்டாங்கன்னா, வேற ஜாதியில் இருக்கவங்க வேண்டாம்ப்பா, அவங்கள வந்து லவ் பண்ணால் ஏதாவது ஆயிரப்போகுது, இந்த காலம் இப்படி ஆகி கிடக்குது அப்படின்னு சொல்லி பயப்படுற இடத்துக்கு நிறைய பேர் நகர்ந்துருக்காங்க. ஆக மொத்தம் இந்த 2 மனநிலையுமே தவறானது தான். ஆனால் 2வது நான் சொன்ன மனநிலை இருக்குது இல்லையா, அது வந்து இப்போ நிர்பந்தத்தால் நிறைய பேர் அந்த மாதிரிப்பட்ட மனநிலைக்கு போயிட்டாங்க, வேற வழி இல்லை. ஆனால் இந்த 2 மனநிலையுமே மறுபடியும் ஜாதியை எனேபிள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஜாதிக்கு தான் இங்கே வந்து ஏதோ வல்லமை இருக்குது, ஜாதி நினச்சா என்ன வேணால் பண்ணலாம், ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த மீண்டும் மீண்டும் எனேபிள் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஜாதின்றது எப்படிப்பட்ட ஒரு மனநோயாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு காவல்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு குடும்பம் அவங்களாலேயே இதை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்குது. ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்கக்கூடிய ஒரு குடும்பமே அவங்களுக்கே ஜாதியை விட்டு வெளியே வர முடியல. இந்த கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க மக்கள் பணி செய்கிறவங்க
அவங்க இந்த ஜாதி மதம் இதையெல்லாம் வச்சு எதையுமே அணுகக்கூடாது. அதையெல்லாம் பார்க்காம தான் அவங்க வந்து அந்த வேலையை பண்ணணும், அந்த பணியை செய்யணும். இவங்களே இப்படி இருக்காங்கன்னா அப்போ சாதாரணமாக வேற ஏதோ வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரிப்பட்ட கவர்மெண்ட் வேலை மக்கள் பணின்னு இல்லாமல் வேற ஏதோ அவங்கவுங்க உழைச்சி அவங்க சாப்பிட்டுக்கிட்டு அவங்களுடைய சொந்த சம்பாத்தியம்னு சொல்லி வாழ்கிறவங்க, அவங்களுக்குள்ள இந்த ஜாதிய எண்ணம் இருந்துச்சுன்னா அவங்க எந்த அளவுக்கு வெறி பிடிச்சவங்களா இருப்பாங்க அப்படின்றத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இதில் சில பேர் எப்படி வந்து கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா, இந்த பையனும் இந்த கவின்ன்ற பையனும் அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணலை, அவங்க வெறும் நட்பாக தான் இருந்தாங்க, அது வந்து காதலாக நட்பான்னு கூட பார்க்காம வெட்டிட்டாங்களே. அப்போ இவங்க சொல்ல வர்றது எப்படி இருக்குன்னா, அப்போ காதலாக இருந்தால் வெட்டி இருந்தால் கூட ஒரு நியாயம் இருக்குது, நட்போட பழகினதுக்கு வந்து வெட்டிட்டானே, ஐயோ என்ன இது, இதை கூட பார்க்காம எப்படி இருந்த, இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்து இந்த குற்றத்தை வந்து ஏதோ வகையில் சப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? காதலோ நட்போ என்னமோ ஒன்று, அவன் வந்து இந்த சாதியை சேர்ந்தவன் அப்படின்னு அவனை அடையாளப்படுத்தி அதற்காகவே அவனை ஒடுக்கி அவன் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை வெட்டி கொண்டிருக்கானே, அதை பற்றி தான் பேசணுமே ஒழிய இது நட்பாக இருந்ததுக்கே கொண்டுட்டாங்க என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அது தவறு. நட்பாக பழகியிருந்தாங்களோ, சும்மா பேசியிருந்தாங்களோ, அவங்க ப்ரொஃபஷ்னலி கனெக்டடான பீப்புளோ, இல்லை வந்து லவ் பண்ணியிருந்தாங்களோ, என்னவா வேணா இருக்கட்டும், அது அவங்க பர்சனல், அதுக்குள்ளே யாருமே தலையிடுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. இது வந்து சாதிய மனநிலையோட ஒருத்தன் அதை வந்து டீல் பண்ணாம பாருங்க, அவனை பேசணும். இந்த சாதிய எண்ணத்தை அவனுக்கு விதைச்ச இந்த சமூகத்தை பற்றி பேசணும், இந்த ஜாதி வெறி பிடிச்ச தலைவர்களை பற்றி பேசணும், அதே மாதிரி இந்த ஜாதியை கொண்டு வந்தவனுங்களை பற்றி பேசணும், பாப்பானை பற்றி பேசணும், பார்ப்பனியத்தை பற்றி பேசணும். ஒரு பக்கம் பார்த்தா ஜாதி பார்த்து அது பார்த்து இது பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்த பெண்களுக்கு வரதட்சணை கொடுமை காரணமாக அவங்க இறந்து போகிறாங்க, அதுவும் ஜாதியால் தான். ஜாதின்னு ஜாதியையும் அதுக்குள்ளே புகுத்துறாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா ஜாதி விட்டு ஜாதி லவ் பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்கன்றதுக்காக இந்த மாதிரி ஆண்களையோ பெண்களையோ மறுபடியும் வந்து இது மாதிரி கொல்றாங்க, ஆணவ படுகொலைகள் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு சிக்கான ஒரு மனநிலைங்க, ஒரு மனநோயின்னு தான் சொல்லணும். இந்த ஜாதி வெறி பிடிச்ச நாய்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு மனநோய். இந்த மாதிரிப்பட்ட சாதி வெறியோ சுயசாதி பற்று இப்படி மண்ணாங்கட்டி மயிருன்னெலாம் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா? என்னமோ சுயசாதி பற்று இருக்கிறது மட்டும் அது ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு பேசுகிற மாதிரி பேசுவாங்க. இந்த சுயசாதி பற்றுன்றதே என்ன, என் சாதி ஒசந்தது நீ தாழ்ந்தவன் அப்படின்னு அங்கேயே அது இருக்குது. அது அப்படி தான் மீனாகுது. என் சாதியை நான் உயர்த்தி பேசுவேன் அப்படின்னு நீ பேசுகிறேன்னா அப்போ நீ மற்றவங்களெல்லாம் தாழ்த்துறன்னு தாண்ட ராஜா அர்த்தம். இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட பழகிறதையோ பேசுகிறதையோ இழிவாக நினைங்க, அவங்களெல்லாம் புறந்தள்ளுங்க, ஒதுக்கி வைங்க, அவங்களெல்லாம் மனுஷனாகவே கன்சிடர் பண்ணாதீங்க. சரி, இப்போது நாம் அனைவரும் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இதுக்கு ஏதாவது வாய் திறந்தாங்களா அப்படின்னு பார்த்தா யாரும் திறக்கலை. மதுரை ஆதீனம் தொப்பி தாடி இப்படின்லாம் வந்து பேச தெரிஞ்சது இல்லையா ஒருத்தருக்கு, அவராக இருக்கட்டும், இந்த காஞ்சி சங்கராச்சாரியார், அவங்க இவங்கன்னு இந்த மாதிரிப்பட்ட தலைவர்கள், மத தலைவர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் இந்த ஜாதியை ஒழிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தாங்களா, அதை பற்றி ஏதாவது பேசுனாங்களா, ஏதாவது செஞ்சாங்களான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. பிஜேபி, ஆர்எஸ்எஸ், நம்ம மோடிஜி அவர்கள், இந்த மாதிரி எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன், இந்த ஒட்டுமொத்த சனாதன சக்திகளும் இருக்காங்க இல்லையா, இவங்க யாராவது ஜாதி வேண்டாம், இது இப்படிலாம் நடக்குது, கொல்றவனும் இந்துவாக இருக்கான், சாகிறவனும் இந்துவாக இருக்கான், எல்லாரும் இந்துக்கள் வேண்டாம்ப்பா, எதுக்குப்பா உங்களுக்குள்ள இந்த பிரிவினைகள்னு சொல்லிட்டு யாராவது இதை பற்றி ஏதாவது பேசுகிறாங்களா? சாதி மறுப்பு திருமணங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி யாராவது பேசுகிறாங்களா? திராவிட இயக்கங்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கு, இவங்கெல்லாம் பேசுகிற மாதிரியே தெரியல. ஏதாவது அதுக்கு முயற்சி எடுக்கலாம். இது நம்ம சொல்கிறதே அபத்தமாக இருக்குது. எப்படி பிஜேபி, ஆர்எஸ்எஸ் சனாதன கோட்பாட்டுகளை வந்து அப்படியே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய நபர்கள் வந்து சாதி மறுப்பு திருமணங்களை வந்து ஆதரிக்கிறதுக்கு, அதை ஊக்குவிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்களான்னு சொல்லி கேட்குறதே அபத்தமாக இருக்குது. அப்போ மக்களாகிய நாம் இதில் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். இவங்கெல்லாம் யார், எதுக்கு இவங்கெல்லாம் இருக்காங்க, இந்த ஆணவ படுகொலைகளுக்கு யார் காரணம், எங்கிருந்து இதெல்லாம் நடக்குது, இந்த ஜாதி வெறி எங்கிருந்து வந்துச்சு, எல்லாத்தையும் நாம தான் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதில் கொடுமை என்னன்னாங்க, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காரணம் திமுகன்னு சொல்லி வருதுங்க இந்த அணில் கூட்டம், நாம் தமிழர் கட்சிக்காரனுங்க. ஐயோ முடியலைங்க. என்னமோ வந்து இப்போ கடந்த ஒரு 70 வருஷத்தில் திமுகலாம் வந்து ஆரம்பித்ததுக்கு அப்புறமா, திராவிட இயக்கங்கள் தோன்றினதுக்கு அப்புறமா கடந்த ஒரு 170 வருஷம் 80 வருஷமாக தான் வந்துட்டு திடீர்னு ஜாதி பிறந்த மாதிரியும் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்ததுனால தான்டா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக மேலே வந்து திசை திருப்புறானுங்க பாருங்கள். எப்படிப்பட்ட மடப்பயல்களாக இருப்பானுங்கன்னு பார்த்துருங்க இந்த தாவேக்காரங்க, நாம் தமிழர்காரனுங்கள்லாம். ஏன்னா கடந்த 2000 வருஷமாக இந்த மண்ணிலையும் மக்களுடைய மனசுக்குள்ளேயும் ஊறி போயிருக்கடா ஜாதி. கடந்த 100 வருஷமாக தாண்டா எல்லாரும் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த சாக்கடை மனநிலையிலேருந்து இப்போ தான் மெதுவாக வெளியேறி வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு வரலாறும் தெரியல, ஒரு மண்ணும் தெரியல உங்களுக்கெல்லாம். இதுக்கு வந்து திமுக தான் காரணம் வந்து நிற்கிறானுங்க.
இது எப்படா திமுக காரணமாக முடியும்? ஏடா எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் இதை வந்து ஒழிக்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம். எதிர்த்து பேசுகிறவன் அது ஒளிஞ்சு தொலையணும்னு சொல்லி பேசுகிறவனை பார்த்து நீங்கள் எப்படா மனசாட்சி இல்லாமல் நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் எப்படா வந்து நிற்கிறீங்க? கேட்டால் இத்தனை வருஷம் நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க இல்லையா, நீங்கள் ஜாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறீங்க இல்லையா, பெரியார் என்ன செஞ்சார், நீங்கள் வந்து ஜாதி ஏண்டா லூசு பயலைகளா, ஏண்டா உங்களுக்கெல்லாம் மண்டை மழுங்கி போயிருச்சாடா, மூளை மழுங்கின மூளையாடா உங்களுக்குலாம்? சொன்னால் புரியாதா? என்னமோ இப்போ விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து உட்காந்துட்டாருன்னா அப்படியே இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியாக போய் தமிழ்நாட்டை தலையில புரட்டி போட்டு இந்த ஜாதி வெறி பிடிச்சவங்களுடைய மைண்டெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக அப்படியே கழுவி அவங்களுக்கு புதுசாக ஒரு அறிவு அப்படியே வந்து ஏதோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஏண்டா லூஸு மாதிரி பேசாதீங்கடா, ஊறி போயிருக்கு. ஒவ்வொருத்த மைண்ட்லேயுமே ஜாதி ஏதோ வகையில் வந்து இருக்குது. ஏன் சாதாரணமாக இப்போது நாங்களாம் ஜாதி பார்க்கலங்க, எனக்கெல்லாம் எனக்கு அதெல்லாம் மேட்டர் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கிட்ட போயிட்டு நீ வந்து இந்த ஜாதியை சேர்ந்த ஒரு பெண்ணையோ பையனையோ கல்யாணம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி சும்மா கேட்டு பாருங்களேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு துப்புரவு பணியாளராட்டு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், துப்புரவு பணியாளராட்டு ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க, நீ அவங்கள கல்யாணம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்களேன். அவன் மூஞ்சி மாறுற போக்கு நமக்கு அதிலே கண்டுபிடிச்சிடலாம். ஆக இந்த ஜாதிய எண்ணம் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அப்போ இந்த எண்ணத்தை நம்ம வந்து வேரோட அறுக்கணும். எல்லாருமே சமூகத்தில் முன்னேறி நல்ல வேலைகளை பார்க்கணும். அந்த முன்னேற்ற பாதையை நோக்கி நம்ம போகணும். இவங்களை வந்து தீண்டத்தகாதவங்களாட்டி நம்ம டீல் பண்ணுற ஒரு மனநிலை இருக்குது இல்லையா, அந்த மனநிலையை விட்டு எல்லாரும் வெளியே வரணும். இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட மனநிலை இன்பில்ட்டாகவே எல்லாருக்கும் இருக்குன்றப்போ இதுக்கு திமுக என்ன பண்ண முடியும்? ஏன்னா சங்கிங்களை விட மோசமான நபர்கள் இவனை நம்ம கூடயே இருக்கானுங்க. நாங்களும் திராவிடமும் எங்களுக்கு ஒரு கண்ணு, நாங்கள் பெரியாரை மதிக்கிறோம், அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இந்த பழியை தூக்கி திமுக மேலே போட்டு 2000 வருஷம் பிரச்சனையை கொண்டு வந்து திமுகவோட சுருக்குறானுங்க தெரியுமா, அரசியல் ஆதாயத்துக்காக. இவனுங்களை மாதிரி ஒரு கேடுகட்ட பிறவைகள் யாருமே இருக்க முடியாது. இதோட பிரச்சனை என்ன, இதோட அடிநாதம் எங்கேருந்து இந்த பிரச்சனை இருக்குது எதுவுமே தெரியாமல் திமுக ஆளுங்கட்சி நீங்கள் தானே, என்ன உங்களால் என்ன பண்ண முடிஞ்சது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன இது அப்படி என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க, லூஸு மாதிரி பேசுகிறானுங்க. கேட்டால் இதுக்கு தனி சட்டம் வருமா, தனி சட்டம் கொண்டு வந்தால் மட்டும் இங்கே எல்லாம் மாறிடுமா? என்ன மாறப்போகுது? தனி சட்டம் கொண்டு வந்தால் இப்போ ஒரு சட்டம் இதுக்காகன்னு கொண்டு வந்தால் என்ன மாறிட போகுது? அப்படி பார்த்தா போக்சோவுக்கு தனி சட்டம் இருக்குது, போக்சோ கேஸே இல்லாமல் ஆயிடுச்சா? அப்போ இது வந்து உளவியலாகவே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஒரு மைனர் பொண்ணை வந்து ரேப் பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறவனோ, ஒரு மைனர் பொண்ணுங்களை மார்க் பண்ணுறவனுங்களோ இப்போ இந்த போக்சோ சட்டங்கள்லாம் வந்தாச்சு, ஏதாவது மாறிச்சா? நடந்துக்கிட்டே தானே இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இங்கே ஒட்டுமொத்தமாக சமூகமாகவே எல்லாருமே மாற வேண்டியது இருக்குது. இது வந்து நீங்கள் ஆளுங்கட்சியை வந்து குறை சொல்லியோ கவர்மெண்ட்டை குறை சொல்லியோ ஒன்றும் இங்கே மாற போகிறது இல்லை. சட்டத்தின் வழியாக வந்து இப்போ என்ன தண்டனை கடுமையான குற்றங்கள் குறையும் அப்படின்னு தூக்கிட்டு வருவாங்க. ஒன்றும் மாற போகிறது இல்லை. இது மக்களிடையே விழிப்புணர்வு இருக்கணும், மக்கள்கிட்ட மக்கள் எஜுகேட் ஆகணும், இந்த மனநிலையை விட்டு வெளியே வரணும். இதுதான் இதுக்கான தீர்வு. அதை விட்டுக்கிட்டு கவர்மெண்ட்டை தான் எல்லாமேன்னு சொல்லி கவர்மெண்ட்டை வந்து பிளேம் பண்ணுறது எந்த வகையிலையுமே ஒரு சென்ஸ்லெஸ்ஸான விஷயம். திமுகவை பற்றி கேள்வி கேட்க துணிவு இருக்கிற இந்த நாய்களுக்கெல்லாம் இந்த பாப்பானுகளை பற்றி பேசுகிறதுக்கோ, பார்ப்பனியத்தை பற்றி பேசுகிறதுக்கோ, பிஜேபி ஆர்எஸ்எஸ் பற்றி பேசுகிறதுக்கோ, இந்த சனாதனத்தை பற்றி பேசுகிறதுக்கோ கொஞ்சம் கூட துப்பு இல்லாமல் வக்கு இல்லாமல் இருக்கானுங்க. எதுக்கு எடுத்தாலும் திமுகன்னு மென்டல் ஆகிட்டு இருக்கானுங்க, மென்டல் நாய்ங்க. இதோ பாருங்க, இன்னைக்கு கூட இதை பற்றி பேசுகிறானுங்க, ஆணவ கொலைகளை ஆதரிக்கிறதா திமுகன்னு போட்டிருக்கானுங்க. ஏண்டா உங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது தெரியுமாடா? மக்கு பயலுக மாதிரி இருக்கானுங்க, ஒரு அடிமட்டம் மக்குங்க மாதிரி பிஹேவ் பண்ணுறானுங்க. நாங்கள் ஆதரிக்கிறது எப்படிடா நீங்கள் சொல்கிறீங்க? ரத்தமெல்லாம் கொதிக்குது, எரிச்சலாக வருது. இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்களையெல்லாம் பார்த்தாவே அவ்வளோ ஆத்திரமாக வருது எல்லாருக்குமே, அவ்வளோ கோபமும் கொந்தளிப்பும் இருக்குது எங்களுக்குள்ள. இதை வந்து ஆதரிக்கிறோன்னு சொன்னால் அது இன்னும் அதை விட பெருசாக கோபம் வருது. இதை மாற்றுறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்கத்தையும் இந்த கொள்கைகளையும் கொண்டு பயணிக்கக்கூடிய இயக்கங்களையும் பார்த்து நீங்கள் வந்து பிளேம் பண்ணுறீங்களே, உங்களுக்குலாம் எப்படிடா மனசு வருது? திராவிட இயக்கங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்கிறீங்களே, உங்களுக்குலாம் எப்படிடா மனசு வருது? ஏதாவது வரலாறு தெரியுமாடா மயிர் நாய்களா? அது மாதிரி இன்னொரு விஷயம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிப்பட்ட ஆணவ படுகொலைகள் நடக்கிறப்போ இந்த சங்கி பயலுக எங்கே போய் தொலைவானுங்கன்னே தெரியாது, அப்படியே காணாமல் போயிடுவானுங்க. அதை பற்றி பேசவே மாட்டானுங்க. ஜாதிய ஆணவ படுகொலைகள் அப்படின்னாலும் எங்கே போய் ஒளிவானுங்கன்னே தெரியாது. அப்படி வெளியே வந்து ஏதாவது தலையை காட்டுறானுங்க பேசுகிறானுங்கனாலும் திமுக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, ஆளுங்கட்சியாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்ட்டு அந்த பழைய தூக்கி திமுக மேலே போட்டு போயிடுவானுங்க. அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இந்த சம்பவத்துக்கெல்லாம் வந்து மூல காரணம் நம்ம பின்பற்றக்கூடிய கொள்கைகள், நம்மளுடைய இந்த கேடுகட்ட சனாதனத்தால் தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சிருந்தோம் பொத்திக்கிட்டு கமுக்கமாக இருப்பானுங்க. சரி, இங்கே வந்து தமிழன் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய இந்த சைமன் செபாஸ்டியன் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்து கூட போய் ஏன் நிற்கலை? தமிழர்கள் தானே அவங்களும்.
குடிப்பெருமை பேச தெரியுது இல்லையா? தமிழ் குடி, இந்த குடி அந்த குடி, குடிப்பெருமை இருக்கணும், குடி பற்று இருக்கணும், நமக்கு வந்து குடி வெறி தான் இருக்கக்கூடாது இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்த நபர் தானே சைமன் செபாஸ்டியன். அது மாதிரி விஜய் அவர்கள் வந்து இந்த அஜித்குமார் அவர்கள் வந்து இறந்தார் இல்லையா இப்போ இந்த லாக்அப் டெத்தில், இதுக்கு நேராக போய் விசாரிக்க தெரியுது, காசு கொடுக்க தெரியுது, எல்லாம் பண்ண தெரியுது. இந்த நபருடைய வீட்டுக்கு ஏன் போகலை? ஜாதிக்கு எதிராக பேசுறதுக்கோ போராடுறதுக்கோ ஒரு மனநிலை ஏன் இவங்களுக்குலாம் வரல? ஏன்னா இதை வச்சு அரசியல் பண்ணால் ஜாதி ஓட்டு வராமல் போயிடும் இல்லையா? இந்த பெரும்பான்மை ஜாதி ஓட்டு வராமல் போயிடும் இல்லையா? அதனால் இதுக்கு எதிராக பேச முடியாது, இதுக்கு எதிராக செயல்பட முடியாது. நமக்கு அதுதானே முக்கியம் இல்லையா? அப்போ மக்களுக்காக வந்தான்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? சொல்லக்கூடாது இல்லையா? அது மாதிரி இவனுங்கெல்லாம் வந்து திமுக மேலே இதை வந்து டைவர்ட் பண்ணி விடுறாங்களே, இதெல்லாம் பண்ணக்கூடாது இல்லையா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போல்லாம் பேரண்ட்ஸும் வந்து இந்த மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு சாதி பொண்ணையோ பையனையோ லவ் பண்ணால் வந்துட்டு நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லி பயப்படுறாங்க. நியாயமான பயம்தான். ஆனால் இந்த பயம் வந்து எதை நோக்கி கூட்டிகிட்டு போகுதுன்னு பாருங்கள். மறுபடியும் இந்த சாதிக்குள்ளேயே தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வரையறைக்குள்ளேயே இருக்கணும், அப்போ தான் நம்ம வந்து சேஃபாக இருப்போம், அட்லீஸ்ட் சேஃப்டிக்காவது வந்து அந்த வரையறைக்குள்ளே நம்ம இருக்கிறது நல்லதுப்பா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த சாதிய எண்ணத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு திரிகிறது தான் அது வந்து வழிவகை வைக்குது. காதல் அப்படின்றது முழுக்க வந்து அது சாதியெல்லாம் பார்க்காம வர்றது. ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது பாட்டுக்கு அந்த சூழ்நிலை வந்து அமைஞ்சிரும். அது வந்து நீ இந்த சாதியா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஆனால் நான் இந்த சாதியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது ஒரு கேடு கட்டத்தனமாக இருக்குது. அது கேட்குறதுக்கே அப்படி பேசுகிறதுக்கே அபத்தமாக இருக்குது பாருங்கள். அப்படியெல்லாம் காதல் வந்து வராது. அது முழுக்க அது யாரை பார்த்தனாலும் எப்படியாவது வந்துடும். அது வந்து நமக்கு பிடிச்சிருக்கு, அவங்க கூட பழகுது பிடிச்சிருக்கு, அவங்களுடைய எண்ணங்களும் அவங்களுடைய மைண்ட் செட் இதெல்லாம் நமக்கு வந்து ஒத்து போகுது அப்படின்றப்போ அது வந்து தன்னால் வந்துடும். அதை வந்து இந்த சாதி ரீதியாக வந்து அது டீல் பண்ணவே முடியாது. அது எந்த சாதி என்ன எதுன்னே தெரியாது. அது பாட்டுக்கு அது போய்கிட்டே இருக்கும். அது ஒரு ஃப்ளோவில் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அதுக்கு இடையில இந்த மாதிரி வெறி பிடிச்ச மிருகங்கள், அந்த மாதிரி ஆப்போசிட் லவ் பண்ணக்கூடிய வீட்டில் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி வெறி பிடிச்சவங்களா இருக்காங்கன்றதெல்லாம் யோசிக்கவே தோணாதுங்க. அது லவ் பண்ணுறோம், பிடிச்சிருக்கு, அன்பு செலுத்துகிறோம், அவங்களுக்காக நம்ம வாழணும்னு நினைக்கிறோம், அது ஒரு நல்ல ஒரு மனநிலையோடு அது ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும். இதுக்கு இடையில் இந்த மாதிரிப்பட்ட மிருகங்கள் இருக்குன்றதெல்லாம் அது யோசிக்கவே செய்யாது. இந்த மாதிரி மிருகங்கள் திடீர்னு வந்து இந்த மாதிரி அந்த நபர்களை வந்து கொள்ளுது. இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்கிறதுனால இந்த மனிதத்தன்மையே இல்லாமல் மனுஷனுடைய அந்த இயல்பான விஷயங்கள் கூட அது ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைக்கு அது வந்து தள்ளப்படுது. காதல் வந்து இப்படிப்பட்ட வரையறைக்குள்ளே தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், சாதிக்குள்ளே தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இதுக்குள்ளேயே புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி இருக்காது, அப்படி இயங்காது. காதல்ன்றது அப்படி இயங்காது. அது நமக்கு பிடிச்சிருக்குன்னா அது கட்டுக்கடங்காமல் அப்படியே வந்துடும். அதை வந்து கண்ட்ரோல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. நமக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிட்டு அப்படின்றதுக்கப்புறம் அவங்கள நம்ம விரும்புகிறோம் அப்படின்றதுக்கப்புறம் அதை வந்து மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி மாற்றினான் அப்படின்னா அவன் கேடுகட்டவனாக தான் இருப்பான். நீ இந்த சாதி கிடையாது, அதனால நான் அவனை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி மாற்றுறானா அவனை மாதிரி கேடுகட்டவன் யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட கேடுகட்டவனா எல்லாராலையும் வாழ முடியாது. மனுஷன்னா அவனுடைய உணர்வுகள் அது தன்னால் வருது அப்படின்றப்போ அவன் அதை நோக்கி தான் போவான். அதை மாற்றிக்கிட்டு டைவர்ட் பண்ணிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. இந்த அடிப்படை மனிதத்தன்மை எல்லாருக்குள்ளேயுமே இருக்கணும். இந்த அடிப்படையான இது வந்து ஒரு சாதாரணமான விஷயங்க. இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற நிலையில் இருக்கும் பாருங்களேன். அதுவே இந்த மனித குலத்துக்கான ஒரு ஃபெயிலியராக தான் பார்க்கணும். இதெல்லாம் உட்காந்துருந்து பேசணும், விவாதிக்கணுன்ற இடத்துல இருக்கும் பார்த்தீங்களா? அதுவே இந்த மனித குலம் எந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு பிறவைகளாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்றது இதிலிருந்தே புரிஞ்சுக்க முடியுது. அது மாதிரி இந்த ஆணவ படுகொலைகளெல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடைநிலை சாதி இருப்பாங்க இல்லையா, இந்த சாதியினர் இந்த தாழ்த்தப்பட்ட சாதி இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து குறி வச்சு தாக்குற மாதிரி தான் இருக்கும். இது வந்து இவங்களுக்கே புரியல. ஒட்டுமொத்தமாக இந்த 97% பேருமே அவங்களுக்கு தாழ்த்தப்பட்டவங்க தான். நீங்கள் வந்து இடைநிலை சாதி, நான் வந்து ஆண்ட பரம்பரைன்னு பேசினாலும் நீங்கள் அவளுக்கு நீங்கள் தாழ்த்தப்பட்டவங்க தான். நீங்கள் வந்து அவங்களுடைய வப்பாட்டியின் மகன், அதுக்கு ஒரு தனி பேர் உண்டு, தே மகன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையுமே அவங்க அதுக்குள்ளே தான் வந்து அடக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் போய் படிங்கடா, முதல்ல எதையாவது போய் தெரிஞ்சுக்கிடுங்கடா. இந்த ஜாதி எப்படி நம்ம மண்ணுக்குள்ளே வந்துச்சு, நம்ம எப்படி இதுக்கெல்லாம் உள்ளே போயிட்டோம், நம்ம சமூகம் எதனால இப்படி ஆச்சு, இந்த எண்ணங்கள் நமக்கு எங்கேருந்து வந்துச்சு, ஒருத்தனை தாழ்த்தி பார்க்கணும், அவன் நமக்கு கீழே அப்படின்னு பார்க்குற மனநிலையாக நமக்கு எங்கேருந்து வந்துச்சு, யார் நமக்கான உண்மையான எதிரி, எந்த சித்தாந்தம் நமக்கு உண்மையான எதிரி அப்படின்றதெல்லாம் போய் பாருங்கள். எதையுமே தெரிஞ்சிக்காம திமுக தான் காரணம். பார்க்கறதுக்கே இந்த மாதிரிப்பட்ட சைக்கோங்களை மனநோயாளி மாதிரி தெரியுதுங்க. தற்கொலைங்க நமக்கு தெரியுது, ஒன்றும் தெரியலவனுங்களுக்கும் தெரியுது.
ஆனால் இதை வந்து திமுகவுக்குள்ளே வந்து சுருக்க பார்க்குறாங்க தெரியுதா? அது ஒரு எரிச்சலாக வருதுங்க, ரொம்ப எரிச்சலாக வருதுங்க. இந்த இடைநிலை சாதியினருக்கு இந்த தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவங்களை பார்க்குறப்போ அந்த ஜாதி வெறி இருக்குது இல்லையா, அந்த வெறி, இந்த மயிரை பிடுங்கின வெறி, இதை நம்ம எப்படி நம்ம வந்து கம்பேர் பண்ணலான்னா, அடியாள்கள் கூட நம்ம இப்போ வந்து சண்டை போடுறோம். அடியாள் என்ன அடிக்க வந்துட்டான், இவன் அடிக்கிறான் அப்படின்லாம் வந்து கோவம் வருது, அவங்கள சண்டை போடுறோம். ஆனால் அடிக்கிறதுக்கு ஏவனை வேணும் அவனை மறந்துட்டோம், அவனை பற்றி நமக்கு தெரியறதே இல்லை. இவன் எதுக்கு என்னை அடிக்க வந்தான், ஆனால் இவனை தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மட்டுமே போட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் அவனை தூண்டி விட்டவன் யார் என்னன்னு அதெல்லாம் பற்றி நோண்டவே மாட்டாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த தூண்டி விட்டவன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து டைரெக்டாக வரமாட்டான். புரியுதா? அவன் டைரெக்டாக வந்து உங்க கூட சண்டைக்கு வரமாட்டான், பிரச்சனைக்கு வரமாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான். அவன் தூண்டி விட்டுட்டு கம்முன்னு இருந்துருவான். அவனுக்கு அதில் ஆதாயம் இருக்குது. நீங்கள் 2 பேர் அடிச்சுக்கிட்டு சாவறீங்கன்றதுல அவனுக்கு ஒரு ஆதாயம் இருக்குது. அதனால அவன் வந்து அதை வந்து பார்த்து குளிர் காஞ்சி அவனுடைய ஆதாயத்தை அனுபவிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பான். ஆனால் இங்கே நீங்கள் கடந்த அடி வச்சு செத்துக்கிட்டு இருப்பீங்க. இது வந்து புரிஞ்சா ரொம்ப நல்லது. இந்த சாம்பி பயல்கள்லாம் ஐயோ தெலுங்கர்கள் கொல்ட்டிகள் இங்கே வந்து நம்மளை ஆக்கிரமித்து அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படியா இப்படியான்னு கடந்து அழுவானுங்க. அவங்களுடைய வரலாறு, தெலுங்கு மொழி எங்கேருந்து வந்துச்சு, தெலுங்கர்கள்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் யார், ஆக்சுவலி தெலுங்கர்களோ இல்லை கன்னடர்களோ மலையாளிகளோ, அவங்களெலாம் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அவங்களெலாம் யாராக இருந்தவங்க, எப்படி அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போனாங்க, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்ற வரலாறு கொஞ்சம் கூட தெரியாத இந்த சாம்பி பயலுக தெலுங்கர்கள்னு சொல்லி பிராண்ட் பண்ணதுக்கு முடியுது இல்லையா. ஆனால் பாப்பானை பற்றி பேச சொன்னால் வாயே திறக்க மாட்டேங்கிறானுங்க. ஏன்? பாப்பானை பற்றி பேசுகிறதுல உங்களுக்கு என்னடா கஷ்டம்? இந்த வர்ணாசிரமத்தை எதிர்த்து பேசுகிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? இந்த வர்ணாசிரமத்தை பற்றி பேசி மக்கள் மத்தியில் இதுக்கான விழிப்புணர்வுகளை கொண்டு வரதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? தெலுங்கர்கள்னு பேச தெரியுதுல்ல, நம்ம இப்படி பேசின உடனே இவனும் தெலுங்கனா இருப்பானோ அப்படின்ட்டு யோசிப்பானுங்க. இதுதாண்டா சாக்கடை புத்தி. திராவிடம்னா என்ன, திராவிட இனம்னா என்ன, திராவிட மரபினம்னா என்ன, இந்த கான்செப்ட் எதுவுமே தெரியாத தற்குறி பயலுக தான் இவனுங்க. இவனுங்களுக்கு வந்து இவங்க அண்ணன் சைமன் செபாஸ்டியன் வந்துட்டு நம்ம எதிரிகள் தெலுங்கர்கள், நம்ம எதிரிகள் கன்னடர்கள், நம்ம எதிரிகள் மலையாளிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்ப்பனியம்ன்ற அந்த அந்த நமக்கு யார் உண்மையான எதிரியோ அதை எதிர்க்கிறதுக்கு மறக்கடிச்சிட்டாருங்க. மறக்கடிச்சிட்டாங்க. எதையுமே வந்து இவனுங்களுக்கு தெரிஞ்சுக்க விடாமல் இவங்களுடைய ஒட்டுமொத்த எதிரியாகவுமே தெலுங்கர்கள் அவங்க தான்னு நம்மளுடைய உண்மையான எதிரியை திசை திருப்பி நம்மளுக்கு கூட பிறந்தவங்க நம்மளுடைய ஒரே மரபினமாக இருக்கக்கூடியவங்களெல்லாம் வந்து எதிர்க்க வச்சுட்டான் இந்த சைமன் செபாஸ்டியன். அது பொறுக்கிப்பாய். நம்ம சொல்கிற எதுவுமே வந்து இவங்களுக்கு புரியவும் செய்யாது, புரிய போகிறதும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நாளடைவில் அந்த மெண்டல் ஆஸ்பத்திரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிக்கிட்டு வருவானுங்க. இப்போ இதே மாதிரியே ஒரு மெண்டல் ஆஸ்பத்திரி, தாவேக்கான்ற ஒரு மெண்டல் ஆஸ்பத்திரியை ஆரம்பித்து வச்சுட்டு இருக்கார் விஜய் அவர்கள். இதே மாதிரி பல தற்கொலை கூட்டங்கள் உருவாகி உட்கார்ந்துருந்து திராவிட இயக்கங்களை பார்த்து இப்படி பண்ணதானே, அப்படி நீ சொன்னதானே, இது என்ன இப்படி செஞ்சா, அது என்ன இப்படி செஞ்சேன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து திராவிட இயக்கங்கள் மேலே கொட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய வன்மத்தை. இவனுங்களெல்லாம் பிடிச்சி கூப்பிட்டு வச்சு உனக்கு ஏதாவது தெரியுமா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நான் அவன்கிட்ட கேள்வி கேட்டோன்னு வைங்களேன், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. எது வரலாறு தெரியாது, ஒவ்வொரு விஷயங்களுடைய அடிப்படை எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் இவங்களுடைய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு எதை எதிர்க்கணுமோ, எதை வந்து கொண்டாடணுமோ, எதை எதிர்க்கணுமோ அது எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் விஜய் அவர்கள் எதிர்க்க சொன்னார், சீமான் எதிர்க்க சொல்லிட்டாரு அப்படின்னா இதை எதிர்க்கணும், இவங்க இதை ஆதரிக்கிறாங்கன்னா இதை ஆதரிக்கணும் அப்படின்ட்டு அப்படியே கண்மூடித்தனமாக போகிறாங்க. எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, விஜய் அவர்கள் வந்து அதிமுகவை கொஞ்சம் ஆதரிக்கிற ஒரு சைடில் போகிறார் இல்லையா. ஏற்கனவே கூட மன்னிப்பெல்லாம் கேட்டார் இப்படி கையை கட்டிக்கிட்டு. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ஈடுபட்டதுக்கான காரணம் என்னமா இருக்கும்னா, அதிமுகவில் வந்து ஒரு பாப்பாத்தி வந்து இருந்தாங்க இல்லையா, அவங்க பாப்பாத்தி தானே, அதனால அவருக்கு ஒருவேளை அவங்கள பார்த்து பயமோ இல்லை சாஃப்ட் கார்னரோ இருந்திருக்குமோ. திமுகவில் வந்து எந்த பாப்பானும் கிடையாது, அமைச்சரவையில் பாப்பான் கிடையாது. நம்ம பெருமையாக சொல்லலாங்க, இதெல்லாம் அப்படியே உள்ள பெருமையாக இருக்குது. நம்ம கட்சி வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு நினச்சி பார்க்குறப்பவே பெருமையாக இருக்குது. அப்போ இந்த மாதிரிலாம் திமுகவில் இல்லைன்றதுக்காக விஜய் அவர்களுக்கு உள்ளார காழ்ப்புணர்ச்சியா? இவங்க எப்படி சனாதனத்துக்கு எதிராக செயல்படுறாங்க, இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி காழ்ப்புணர்ச்சி காரணமாக இப்படி இருக்காரா, இல்லைன்னா அவங்க தூண்டி விட்டு தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தூண்டி விட்டு தலையாட்டிக்கிட்டு இருக்காரா விஜய் அவர்கள்? இந்த மாதிரி கையாலாகாத இந்த அரசியல் கட்சிகள் இருக்கு இல்லையா, நாம் தமிழர் தாவேக்கா மாதிரி, அதே மாதிரி இந்த ஜாதி சங்கங்கள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரிப்பட்ட கட்சிகளும் சங்கங்கள்னாலேயும் தான் இந்த ஜாதின்றது ஏதோ வகையில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன, விஜய் அவர்கள் வந்து ஜாதிக்கு எதிரானவர் தானே, பெரியார் வச்சிருக்காரு, அம்பேத்கர் கொள்கை இருக்கட்டும், அதெல்லாம் அவர் வந்து ஓட்டுக்காக வச்சுருந்துருக்கலாம். ஆனால் இன்டைரக்டாக அவங்களுடைய அரசியல் வந்து ஜாதியை ஊக்குவிக்கிற மாதிரி தான் இருக்குது. விஜய் அவர்கள் நினச்சா இதை எதிர்த்து பேசலாம்ல.
பாப்பானை பற்றி பேசலாம்ல, சனாதனத்தை எதிர்த்து பேசலாம்ல, ஏன் பேசலை? ஏன் பேசுறது கிடையாது? மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வரலாம் இல்லையா? இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ்னு இருக்கானுங்க இல்லையா, இந்த அபியூசர்ஸ், இவனுங்களை வச்சு ஏதாவது பேச வைக்கலாம் இல்லையா? ஏன் பேசுறது இல்லை? அவங்களுக்கு நம்மளை திட்டுறதுக்கே டைம் சரியா இருக்கு. திமுக 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 ஆதரவு தரக்கூடிய நபர்கள் யூடியூபர்ஸை பார்த்தா கடிச்சு வைக்கிறதுலேயே அவனுக்கு வந்து குறியா இருக்கானுங்க. மற்ற எதையுமே பற்றி பேச மாட்டேங்கிறானுங்க. எதையாவது பற்றி பேசலாமான்னு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறானுங்க. அழுதுட்டு ஓடுறானுங்க. எங்களை விமர்சனம் பண்ணுறான், அழுறானுங்க. இதுக்கு இடையில வந்து என்னத்தை இவங்களுடைய அரசியல் என்னவா இருக்கும், மக்கள்கிட்ட எப்படி போய் சேரும், கண்ணை மூடிட்டு ஃபேன் ஒர்ஷிப்பிங்கை நோக்கி தான் எல்லாருமே நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் இவனுக்கு புரியும். கொண்டு வந்து எல்லா குப்பையும் எல்லா பழியும் திமுக மேலே கொண்டு வந்து போடுறாங்க. இதுதான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாத்தையும் யார் எதிர்க்கிறானோ அவன் காலையே பிடிச்சி எல்லாரும் சேர்ந்து காலை வார பார்க்குறீங்களே. உங்களுக்குலாம் வந்து ஏதாவது தெரியுதா? நீங்கள் என்ன தெரிஞ்சுதான் பண்ணுறீங்களா என்னன்னு உங்களுக்குலாம் ஏதாவது தெரியுதா? எல்லாத்தையும் எதிர்த்து ஒருத்தன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசாக இருக்கட்டும், ஜாதியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்க ஒருத்தனை பார்த்து நீ வந்து ஒன்னால தான் நடந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுவும் பாருங்க, ஒருத்தர் 2 பேர் கிடையாது, ஓரணியில் அனைத்து பேரும் சேர்ந்து வந்து திமுகவை போட்டு எதிர்க்கிறாங்க இந்த விஷயங்கள்ல எல்லாம். இது எதிர்க்கிறது வந்து பார்த்துக்கோங்க, இது எதுக்கு எதிர்க்கிறோன்றது அவனுங்களுக்கே தெரியாது. அதுதான் இன்னும் பெரிய ஹைலைட்டு. சரி, இந்த மாதிரிலாம் அரசியல் ஆதாயங்களுக்காக இவங்க வந்து எல்லா பழியும் இப்போ திமுக மேலே போடுறாங்கன்னே வச்சுப்போமே. இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்துட்டால் மட்டும் என்னத்தை கிழிச்சிருவாங்கன்றது தான் என் கேள்வி. ஆட்சிக்கு வந்துட்டால் மட்டும் இந்த ஜாதிய பிரச்சனைகள், ஜாதிய மனநிலை, ஜாதியினால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஒரே ராத்திரியோட ராத்திரியே எல்லாத்தையும் மாற்றிடுவாங்களா? எனக்கு புரியலை. இவங்க என்ன மனநிலையில் அதை வந்து திமுக கிட்ட சுருக்க பார்க்குறாங்க? இத்தனாயிரம் வருஷமாக இருந்த பிரச்சனையை எப்படி திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம்னு கொண்டாடுறோன்னா எனக்கு அதுதான் புரியலை. யாராவது அணில்கள் யாராவது இருக்கீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எங்களுக்கு புரியலப்பா உண்மையிலே. இத்தனாயிரம் வருஷமாக இருந்த இந்த பிரச்சனையை இப்போ தான் நம்ம ஒரு 100 வருஷமாக தான் கொஞ்சம் ப்ரொக்ரெசிவாக அதையெல்லாம் விட்டு மெதுவாக நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். சொசைட்டியை நகர்த்தி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் படிப்பு போய் சேரணும்னு நம்ம படிப்பை எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். படிப்பு தான் எல்லாமே, படிங்கன்னு சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். எல்லாத்தையுமே நம்ம முன்னேற்றி இந்தியாவிலேயே ஒரு முன்னோடி மாநிலமாக நம்ம விளங்கிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் திராவிட இயக்கங்கள் தான். இந்த அடிப்படை கூட புரியாமல் இப்படிலாம் வந்து இருக்கானுங்க பாருங்களேன் இவனுங்க தற்குறிகள். எல்லா பிரச்சனைக்குமே நாங்கள் டிஎம்கேயை மட்டும்தான் பேசுவோம், வேற யாரையுமே எதுவுமே பேச மாட்டோம், எங்களுக்கு பிரச்சனையே டிஎம்கே தான், டிஎம்கே தான் இங்கே என்ன நடந்தாலும் அதுக்கு காரணம், தமிழ்நாட்டில் இன்றைக்கி என்ன பிரச்சனை நடந்தாலும் நீங்கள் வரலாறு பற்றிலாம் பேசாதீங்க, 2000 வருஷமாக இருக்க பிரச்சனை அதெல்லாம் எங்களுக்கு இல்லை, இன்றைக்கி ஆளுங்கட்சி டிஎம்கே தானே, ஏன் இன்றைக்கி இப்படி நடக்குது அப்படின்ட்டு இந்த பிரச்சனையெல்லாம் வந்து டிஎம்கேனால தான் சொல்லி அந்த இதை வந்து சுருக்குறாங்க. தெரியுதா? இந்த பிரச்சனையுடைய அளவுகோல் என்னன்றதே தெரியாமல், இந்த பிரச்சனையுடைய வீரியம் வந்துட்டு என்னன்றதே புரியாமல் அதை திமுகவோட சுருக்கிற ஒரு மனநிலை இருக்குது இல்லையா, அது கேடுகட்ட ஒரு மனநலம் தான் நான் சொல்லுவேன். இதுக்கான சொல்யூஷன் வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தானே தவிர, மக்களை எல்லாம் இந்த மனநிலையை விட்டு வெளியே கொண்டு வர்றது தானே தவிர, இதை திமுக தான் காரணம்னு சொல்லி பிளேம் பண்ணுறது சொல்யூஷனே கிடையாது. அது ஒரு முட்டாள்தனம், அடிமுட்டாள்தனம். அந்த காலத்தில் தான் யாரும் படிக்கலை, இந்த விஷயங்கள்லாம் புரியலை, யாரும் எடுத்து சொல்கிறதுக்கு இல்லை, இந்த மாதிரிப்பட்ட டெக்னாலஜிஸ் இல்லை, யாரும் மக்கள் கூட உரையாடலை, எதுவுமே புரியலை அப்படின்னு சொன்னால் அது ஓகே ஃபைன். அந்த காலத்தில் யாருக்குமே புரியலை. இப்போ எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சு மக்கள்கிட்ட போய் சேருது, நம்ம பேசுகிறோம், புரிய வைக்கிறோம், இதோட வீரியம் என்ன, இது எங்கேருந்து ஆரம்பிச்சது, இதோடைய காரணம் என்ன, இதெல்லாம் வந்து என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம், பேசுகிறோம், அவ்வளோ பேசுகிறோம். இவ்வளோ தூரம் எடுத்து சொன்னாலுமே கூட இந்த தற்குறிகளுக்கு எதுவுமே புரியலன்னா இப்போ என்ன செய்கிறது? அரசியல் ரீதியாக, நிர்வாக ரீதியாக என்ன கருத்து முரண்பாடுகள் நமக்கெல்லாம் இருந்தாலுமே, நான் வந்து தாவேக்காரங்களெல்லாம் பார்த்து சொல்கிறேன், என்ன முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த மாதிரி ஜாதியை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் கை கோர்த்து தான் நிற்கணும், ஒரே நேர்கோட்டில் தான் பயணிக்கணும். ஆனால் நாங்கள் வந்து பார்ப்பனியத்தை எதிர்த்து பேசுகிறோம், சனாதனத்தை எதிர்த்து பேசுகிறோம், இதையெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக வந்து மக்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிடையாது திமுக அப்படின்னு சொல்லி கேனத்தனமாக வந்து விலகி நிற்கிறீங்க. என்னமோ வந்து எங்களை வந்து எதிரிகள் மாதிரி நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அப்படி பார்க்குறீங்க. நீங்கள் தாண்டா எல்லாத்துக்கும் காரணம் திமுக காரங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்கள் விஜயனே சொன்னார், எங்கள் விஜயனே சொல்லிட்டாரு நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி உங்கள் விஜயனே சொன்னாருன்றதுக்காகவே நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் இந்த விஷயத்தில் நம்ம யாரை எதிர்க்கணும், யாரை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரித்து அதை வந்து பகுத்தறிய தெரியாமல் எல்லாத்துக்கும் கண்ணை மூடிட்டு திமுக தான் காரணம் நீங்கள் வந்து அப்படியே உங்கள் அண்ணன் பின்னாடியே போகிறீங்க. தாவேக்காரங்களுக்கு சனாதனத்தை பற்றி பேச பயம், பார்ப்பனியத்தை பற்றி பேசுறதுக்கு பயம், இதெல்லாம் பற்றி பேசுனா எங்கள் மேலேருந்து என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருமோ, நம்மளை எப்படி போட்டு மிதிப்பாங்களோன்னு பயம். அதனால இவங்க இதை பற்றிலாம் பேச மாட்டேங்கிறாங்க. சனாதனத்தை பற்றி பேச சொன்னால், நூலை பற்றி பேச சொன்னால் இவனுங்க என்ன தெரியுமா சொல்கிறானுங்க,
அது அவங்கவுங்க உரிமைங்க. நாங்கள் அனைத்து உயிர்களுக்குமானவர்கள், நாங்கள் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வச்சுருக்கோம். உங்களுக்கு புரியலையா எங்கள் அரசியல்? ஏண்டா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு நீங்கள் வச்சுருக்கீங்கனாலே எவன் எவன் ஆதிக்கம் செலுத்துகிறானோ, எவன் எவன் அடக்கம் நினைக்கிறானோ, எவன் எவன் இந்த மாதிரிப்பட்ட பிரிவினைகளை உண்டாக்குனானோ, எவன் எவன் இதனால் குளிர்காயிறானோ அவனையெல்லாம் எதிர்த்து பேசணும்டா. நீங்கள் வந்து சும்மா எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் போய் சேராது. இதுக்கு காரணம் ஏது, அந்த காரணத்தை எதிர்க்கணும். இந்த மாதிரி பிரிவினைகள் எங்கேருந்து வந்துச்சு எல்லாத்தையும் படிக்கணும், படித்து அதில் தெளிவடைஞ்சு இதெல்லாம் எதிர்க்கணும். எல்லாம் நீங்கள் பண்ணணும். எதையுமே பண்ணாமல் எல்லாருக்கும் எல்லாம் நாங்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னால் மட்டும் இங்கே எதுவுமே மாறிடாது. இந்த ஜாதிய கட்டமைப்புன்றது இங்கே வேரூன்றி இருக்குது. அதை நீங்கள் வந்து தோண்டி அந்த வேரோட பிடுங்கி வீசணும். அதுக்கு எல்லாருமே சேர்ந்து நம்ம நிற்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்காம திமுகன்னு சொல்கிறதெல்லாம் மட சாம்பிராணிகள்ரா நீங்கள்லாம். சைமன் செபாஸ்டியனுடைய தம்பிகளுக்கு இவங்க அன்னை குடிப்பெருமை பேசுகிறதெல்லாம் தப்பாக தெரியலை இல்லையா? குடிப்பெருமை பேசுனதுனாலலாம் ஜாதி வந்து வளரவே செய்யாது. இதுக்கெல்லாம் காரணம் டிஎம்கே தான். இந்த மாதிரி ஜாதி வெறியை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி படம் எடுக்கிறவங்க, குடிப்பெருமை பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள், பார்ப்பனத்தை எதிர்க்காத அரசியல் தலைவர்கள், தாவேக்கா மாதிரி சொல்கிறேன், இந்த மாதிரிப்பட்டவங்களுடைய அரசியல்லாம் வந்து இந்த மாதிரி ஜாதியை வந்து எனேபிள் பண்ணாது. ஜாதியை ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிற கட்சியான திமுக, பார்ப்பனியத்தை உண்மையாக எதிர்க்கிற கட்சி திமுக, மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய கட்சி திமுக, இதையெல்லாம் பண்ணக்கூடிய திமுகவை பார்த்து நீங்கள் தான் காரணம்னு லேபிள் பண்ணுவீங்க இல்லையா? நம்ம இதையெல்லாம் பேசிட்டோன்னு வைங்களேன், ஒரு குரூப் எப்படி திரும்ப வந்து கேட்குறானுங்க, நீ நல்லா பேசுகிறல்ல, உனக்கு தெரியாது பார்த்துக்கோ, உன் வீட்டில் இருக்க பொண்ணை வந்து நீ இது மாதிரிலாம் கல்யாணம் பண்ண விடுவியா, கீழ் ஜாதிக்காரனு கல்யாணம் பண்ண விடுவியான்னு வந்து கேட்குறானுங்க. ஏன்டா உங்களுக்குலாம் புரியலையா? நாங்கள் என்ன பேசுகிறோன்னே புரியலையாடா? மறுபடியும் லூசு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. என் வீட்டு பொண்ணாக இருந்தாலுமே அவங்களுடைய வாழ்க்கையில் தலையிடுறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் முதல்ல கிடையாது. நான் என்ன விடுறது, அது என்ன விடுறதுன்னு சொல்லி கேட்குறதே முதல்ல தப்பு. என் வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணாக இருந்தாலுமே அது நான் பெற்ற பொண்ணாக இருக்கட்டும், என் கூட பிறந்தவங்களோ, என்னை பெற்றவங்களோ யாராக வேணா இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவங்களுடைய தனிப்பட்ட உரிமைகளுக்குள்ள நான் தலையிடுறதே முதல்ல தப்பு. அது என்னடா நான் விடுறது முதல்ல, அதை வந்து பேசுறதுக்கே கூச்சமாக இருக்கு. கொஞ்சம் கூட முற்போக்காக யோசிக்கிறதுக்கான அந்த அறிவே இல்லாத நபர்களாக இவனுங்க இருக்கானுங்க. அதுலேயும் பாருங்க, இந்த மாதிரி வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு கல்யாணம் பண்ண நீ விடுவியா அப்படின்றானுங்க. கல்யாணம் பண்ணால் என்ன, பண்ணிட்டு போட்டோம், அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க மனசு ஒத்து போகுது, அவங்க நல்லா வாழ்வாங்கன்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம். அன்டில் ஆர் அன்லெஸ் நம்ம வந்து அவங்க வாழ்க்கையை வந்து தப்பாக சூஸ் பண்ணுறாங்க, அந்த பையனோ அந்த பொண்ணோ அவங்க வந்துட்டு இது வந்து சரி கிடையாது, அவங்களுடைய கேரக்டர் சரியில்லை அப்படின்னு நம்ம வந்து உண்மையாகவே ஃபீல் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அதை எடுத்து சொல்லலாம். அதை வந்து நம்ம வந்து அதை கண்டிக்கிறதுக்கோ அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கலாம். ஆனால் இந்த ஜாதியை வச்சு அந்த பையனோ அந்த பொண்ணோ நல்ல பையனாவோ நல்ல பொண்ணாவோ இருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட செட் ஆகாது. ஜாதி அவங்க இதெல்லாம் நம்ம அப்படிப்பட்ட கேடுகட்ட எண்ணம் எனக்கு வராது. திராவிட சித்தாந்தங்களை உண்மையாக பின்பற்றக்கூடிய நபர்கள் யாருக்குமே இந்த மாதிரிப்பட்ட எண்ணங்கள் வராது. இப்போ இருக்கக்கூடிய சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, அடுத்த தலைமுறை சின்ன பசங்க சொல்கிறேன், சும்மா இந்த 20 வயசுக்கு மேலே அதெல்லாம் நம்ம ரொம்ப சின்ன பசங்க, 15 வயசு 13 வயசு இவங்கெல்லாம் சோஷியல் மீடியாஸுக்குள்ளே வந்து கூட சில பேர்லாம் சின்ன பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜாதியை வந்து இது பண்ணுற மாதிரி ரீல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இந்த கொடியை இது பண்ணிக்கிட்டு தலையில் எதையா கட்டிக்கிட்டு கையில் ஜாதி இதெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரிப்பட்ட நபர்கள் அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா அதை ஷேர் பண்ணி அதை என்டாஸ் பண்ணுறாங்க. சின்ன பசங்கங்க, உண்மையாகவே சொல்கிறேன், நீங்களே பார்த்துருப்பீங்க கூட, சின்ன பசங்க இந்த ஜாதி ஏதாவது கூட்டங்கள் நடக்குதுன்னா அதுக்குள்ளே போய் நின்றுக்கிட்டு எங்கள் ஜாதி இப்படியாகும், எவனாவது எதிர்த்துனியா வெட்டிடுவோம் குத்திடுவோம் அப்படின்லாம் அந்த பெருமையை பேசுகிறாங்க சின்ன வயசுலேயே. இதெல்லாம் பார்க்குறப்போ தான் அப்படியே பயமாக இருக்குது. நம்மளுடைய பிள்ளைங்களை அடுத்தது இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட சமுதாயத்தில் தானே விட்டுட்டு நம்மளும் போக போகிறோம். இன்னும் வந்து 100 வருஷம் 200 300 வருஷம் 400 வருஷம் ஆனாலும் இது மாறாது போல இருக்குன்னு அந்த பயம் உள்ளார பக்குன்னு இருக்குது. இந்த மாதிரி அடுத்த தலைமுறையை கூட ஜாதின்ற இந்த விஷயத்தை வந்து உள்ளார புகுத்தி இந்த சொசைட்டியை வந்து மொத்தமாக கரப்ட் பண்ணி அதில் குளிர்காயக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இதனால் பலனடைகிறாங்களோ இந்த ஜாதிய தலைவர்கள், மத தலைவர்கள், அதுமாரி அவாளு, இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அது நல்லதுங்க, அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்கு அது நல்லாயிருக்கும், அவங்களுக்கு குளிர்காய்வாங்க, நல்லா வாழ்வாங்க. ஆனால் இந்த இடைநிலை சாதியினரும் தாழ்த்தப்பட்ட சாதியின மக்களும் இவங்க எல்லாருமே தான் கடைசியில் கஷ்டப்பட போகிறாங்க. இப்போ இந்த பையன் கொன்னா அந்த வீட்டில் இப்போ வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுக்கும் கஷ்டம், இந்த பையனுக்கும் இனி வாழ்க்கை ஃபுல்லாக அவனுக்கும் இது வந்து மாறாத ஒரு படு. அதே மாதிரி அந்த பையனுடைய பெற்றோர் இவங்களுக்கு தான் கஷ்டம். எவன் இதை தூண்டி விட்டானோ அவன் குளிர் காஞ்சிட்டான் இல்லையா, அவனுக்கு இது பாசிட்டிவ் தானே. நம்ம மாறி அடிச்சுக்கிட்டு கடைசியில் இந்த கஷ்டத்தையெல்லாம் நம்ம தானே தலையில் ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த கஷ்டமும் வந்ததுக்கப்புறமும் அந்த கொலகார படுபாவி நாய் இருக்கான் பாருங்க, அந்த நாய்க்கு நம்ம சரியாக தான் பண்ணியிருக்கோம், நம்ம ஜாதியை நம்ம காப்பாற்றிட்டோம்,
நம்ம பெருமை, நமக்கு இது பெருமை அப்படின்னு நினச்சான்னா அவனுங்கெல்லாம் உயிரோட மனுஷனாக வாழ்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த ஆணவ படுகொலைகளுக்கு தனி சட்டம் வேணும்னு சொல்லி பேசுகிறாங்க இல்லையா? இப்போ இதுக்கான தனி சட்டம் கொண்டு வந்துட்டா இதுக்கு சொல்யூஷன் கிடச்சிராதா அப்படின்றது அதை கேட்குற நபர்களுக்கே தெரியும். இதோடைய அடிநாதம் என்ன, இது எங்கிருந்து ஆரம்பிக்குது, இந்த பிரச்சனை என்னன்றது அந்த நபர்களுக்கே தெரியும். இருந்தாலும் திமுக எதிர்ப்பு மனநிலை மட்டுமே அவங்களுக்கு இருக்கிறதுனால இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி திமுக எதிர்ப்பு மனநிலையில இருந்தே எல்லாத்தையும் அணுகிறது என்றைக்குமே தீர்வாகாது. இந்த மாதிரி திமுக எதிர்ப்பு மனநிலையில இருந்தே இதை பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா மறுபடியும் இந்த ஜாதி வெறியர்களை, ஜாதியை எனேபிள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு இடத்துல ஒருத்தன் ஒரு குற்றம் பண்ணுறான் அப்படின்னா, அந்த குற்றவாளி நம்ம கையில் சிக்கிறான் அப்படின்னா அவனை பிடிச்சி கேள்வி கேட்குறத விட்டுக்கிட்டு பக்கத்தில் ஒருத்தன் குற்றத்துக்கெலாம் நான் எதிரானவன், இந்த மாதிரி குற்றங்களுக்கு நான் எதிரானவன், இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே ஒருத்தன் இருக்கான். அவனை பார்த்து நீ இப்படிலாம் சொன்னாலடா, நீ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாலடா, என்னடா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேள்வி கேட்டால் அது என்ன அர்த்தமாக இருக்கும்? அவன் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான். அவனை பிடிச்சி கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம்? அந்த குற்றம் செஞ்சவனையும், குற்றம் செஞ்ச எது காரணமாக இருந்துச்சுன்றதையும், இதை யார் தூண்டி விட்டுருப்பாங்க, இது எதனால் நடந்துச்சுன்றதையும் தான் கேள்வி கேட்கணும். அதை தான் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். ஆகவே இந்த அணில்கள், சாம்பிகள், சங்கிகள் யாரை வேணா இருக்கட்டும், எத்தனை பழிகளையும், எத்தனை குற்றச்சாட்டுகளையும், எத்தனை அவதூறுகளையும் நீங்கள் வந்து திமுக கழகம் மேலே அள்ளி தெளித்தாலும் மக்களுக்கு திமுக கழகம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, திராவிட இயக்கங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்மளை எதை நோக்கி கூட்டிகிட்டு போகிறாங்கன்றது தெளிவாக யோசிக்கக்கூடிய மக்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் எதுக்காக எங்களை எதிர்க்கிறீங்க, நாங்கள் யாரை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம், எதை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் எதுக்காக எங்களை எதிர்க்கிறீங்க, நாங்கள் எதுக்காக அதையெல்லாம் எதிர்க்கிறோம், யாரை எதிர்க்கிறோம் அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு நல்லா புரியும். ஆட்சியில் வந்து ஒருத்தர் உட்கார்ந்துட்டார் அப்படின்றதுக்காகவே இங்கே நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே போய் குற்றம் சாட்டிட முடியாது. இந்த ஜாதிய மனநிலை, இந்த ஜாதிய பிரச்சனைன்றது ஒரு பெரிய ப்ராசஸ், ரொம்ப பெரிய ப்ராசஸ். அதுக்கு ரொம்ப வருஷம் டைம் எடுக்கும். மெதுவாக தான் மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தி எல்லாரையும் அரசியல்படுத்தி இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு தெளிவை மக்களுக்கு கொடுத்து முன்னேற்ற பாதையில் கூட்டிகிட்டு போக முடியும். இதில் ரொம்ப வருத்தமாக இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இறந்து போன நபர் இருக்கார் இல்லையா, கவின், அவரும் வாழ வேண்டிய ஒரு வயசில் இருக்கிற ஒரு நபர் தான். அதே மாதிரி இந்த குற்றத்தில் ஈடுபட்டு கொலை செஞ்ச நபரும் வாழ வேண்டிய வயசில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். இந்த சமூகத்தை பற்றின, இந்த கட்டமைப்பை பற்றின புரிதல் இல்லாமல் இந்த குற்றத்தை செஞ்சு 2 வாழ வேண்டிய வயசில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி அவங்களுடைய லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு. இதனால் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, போதிய விழிப்புணர்வு இந்த மக்கள்கிட்ட போய் சேரலை. இன்னொரு பக்கம் ஜாதியை எனேபிள் பண்ணுற மாதிரி அரசியல் செய்யக்கூடிய நபர்களும் இந்த ஜாதிய சங்க தலைவர்கள், மத தலைவர்கள், இந்த மாதிரிப்பட்ட நபர்கள் தான். இதுக்கு எதிராட்டு எந்த ஸ்டெப்புமே எடுக்காத இந்த நபர்கள் தான் காரணம். நம்ம திராவிட இயக்கங்களுடைய இந்த ஜாதிக்கு எதிரான நம்ம போராட்டம் இருக்குது இல்லையா, இந்த ஜாதி ஒழிப்புக்கு எதிரான போராட்டம், இந்த ப்ராசஸில் நம்ம முக்கியமாக நம்ம வந்து வலியுறுத்தினது என்ன அப்படின்னா, எல்லாரும் படிச்சிருங்க, படிங்கன்னு சொல்லி அந்த படிப்பை வந்து எல்லாருக்கும் ஊக்குவிச்சோம். படிப்பை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துட்டோம். ஆனால் இன்றைக்கி அந்த தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்த ஒருத்தன் படித்து நல்லா வந்து 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிற இடத்துக்கு வந்து சொசைட்டியில் ஒரு நல்ல ஸ்டேட்டஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவன் மேலே பதிஞ்சிருக்கிற அந்த ஜாதிய கரை இருக்குது இல்லையா, நீ வந்து தீண்டத்தகாதவன் அப்படின்னு அந்த கரை இருக்குது இல்லையா, அது வந்து இன்னுமே மாறலை. அப்போ இதுக்கெலாம் காரணம் என்ன? இந்த ஜாதிய மனநிலையை எனேபிள் பண்ணக்கூடிய இந்த சனாதனம், வர்ணாசிரமம், இந்த மத தலைவர்கள், ஜாதி தலைவர்கள், இவங்களாம் தான் காரணம். இந்த பார்ப்பனிய, இந்த ஜாதிய சூழ்ச்சி இருக்குது இல்லையா, இந்த சூழ்ச்சியை புரிஞ்சிக்காத இடைநிலை சாதியினர் நிறைய பேர் இந்த ஜாதிய மனநிலையோடைய இதெல்லாம் அணுகிறதுனால இந்த மாதிரிப்பட்ட குற்றங்கள் நடக்குது. ஸோ எஜுகேஷன் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் எவ்வளோ போய் சேர்ந்து அவங்க எவ்வளோ முன்னேறினாலும் இந்த சாதிய கரைன்றது இந்த காரணங்கள்னால ஒழுங்காக கற்பிக்கப்படாமல் இந்த இடைநிலை சாதி மக்களாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் ஒழுங்காக போய் அவங்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வு இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் இந்த சாதிய தலைவர்கள், மத தலைவர்கள், இந்த சனாதன கோட்பாடுகள், இதனாலெல்லாம் வந்து அவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஆக இந்த இவ்வளோ வருஷத்தில் வந்து படிக்க வச்சு இவ்வளோ தூரம்லாம் வந்ததுக்கு அப்புறமும் இதெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் மிகப்பெரிய கொடுமை. இந்த இடைநிலை சாதி மக்களாக இருக்கட்டும், இல்லை யாராக வேணா இருக்கட்டும், அதுக்காக தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவங்களுக்கும் சில பேருக்கு வந்து ஜாதி வெறிலாம் இருக்குதுங்க, உண்மையாகவே சொல்கிறேன். அப்போ இந்த மனநிலையை விட்டு வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த சூழ்ச்சியை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டு வெளியே வர்ற மனநிலையை நமக்குள்ளே உருவாக்கிட்டு வெளியே வந்துடணும். இது மட்டும்தான் இதுக்கான தீர்வாக இருக்க முடியும். கல்வி அறிவு எல்லாருக்கும் போய் சேருது, ஆனால் அரசியல் அறிவும் சமூக அறிவும் பெருசாக இன்னும் போய் சேரலை. அரசியல் அறிவு, சமூக அறிவு எல்லாருக்கும் போய் சேரணும். அதுலேயும் முக்கியமாக அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு கண்டிப்பாக போய் சேரணும். இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காகனே நிறைய பேர் உழைக்கணும்.
இதை பற்றி பேசணும், மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். அப்போ தான் வந்து இந்த சமூகம் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சமூகமாக இருக்கும் ஃப்யூச்சரில். இந்த அரசியல் மற்றும் சமூக பார்வை, சமூக புரிதல் இல்லாத இளைஞர்கள் தான் இந்த மாதிரி ஜாதி வெறி பிடிச்சவங்களாம் உருவாகுறாங்க. இதெல்லாம் வந்து யார் தூண்டி விடுறாங்க, எங்கேருந்து வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு, இதை வந்து கொண்டு வந்தவங்க எங்கேருந்து வந்தாங்க, யார் இந்த சமூகத்தில் ஜாதியை பரப்பி விட்டது, கடந்த ஒரு 180 வருஷத்தில் என்ன மாற்றம் நடந்துச்சு, யாருனால நடந்துச்சு, இப்போ நம்மளுடைய ஸ்டேட்டோடைய ப்ராக்ரஸ் என்ன. இப்போ கூட சமீபத்தில் கூடங்க தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குங்க இந்தியாவிலே. இந்த மாற்றங்கள்லாம் எங்கேருந்து நடந்துச்சு, இது எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம யாரை எந்த விஷயத்தில் எதிர்க்கணும், யாரை எந்த விஷயத்தில் எதிர்க்கக்கூடாது, எதை பற்றியெல்லாம் பேசணும், எதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற எல்லா விஷயமுமே அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு போய் சேரணும். அப்படி இதெல்லாம் போய் அடுத்த தலைமுறை இளைஞர்கள்கிட்ட போய் சேரலைன்னு சொன்னாக்க இதே ஆணவ கொலைகள், இதே மாதிரியே வந்து தீண்டாமை எல்லாமே வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆகவே இதுக்கு வந்து தனி சட்டம் கொண்டு வர்றதோ, இது வந்து கவர்மெண்ட் மேலே பழியை கொண்டு போய் சுமத்துறதோ எந்த வகையிலுமே தீர்வாகாது. அது வந்து இப்போ ஒரு தனி சட்டம் கொண்டு வந்தாலுமே ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் தான் இருக்குங்க, ரொம்ப ஒரு மைன்யூட்டான சேஞ்ச் தான் இருக்கும். இதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா சமூகமாகவே ஒட்டுமொத்தமாக மாறணும். அப்படி இதுக்கெல்லாம் ஒரு தனி சட்டம் கொண்டு வந்தாலும் அதில் வந்து சூசகமாக வந்து நம்ம இந்த சட்டத்தினால நம்ம தண்டிக்கப்படாமல் நம்ம எப்படி இந்த குற்றத்தை செய்யலாம் அப்படின்னு தான் யோசிப்பான். இப்போ ஒரு போக்சோ குற்றத்திலையோ இல்லை ஒரு பொண்ணை ரேப் பண்ணுற குற்றத்திலையோ ஒருத்தன் ஈடுபடணும்னு நினைக்கிறான்னு வைங்களேன், அவன் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? எந்த பொண்ணால் வெளியே வந்து இதெல்லாம் சொல்ல முடியாதோ, யார் பயப்படுவாங்களோ அவங்கள போய் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு தான் அவன் நினப்பான். சட்டம் அப்படின்றது கடுமையாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதை எப்படியாவது நம்ம இதில் இருந்து தப்பிச்சு நம்ம வந்து சைடு கேப்பில் ஏதாவது பண்ணிடணும்னு சொல்லி நினைக்கிறவனை நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. குற்றம் நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுலேயும் ஜாதிய ஆணவ படுகொலைகளுக்கெல்லாம் வந்து சட்டம் போட்டாலுமே கூட அதை ஏதோ ஒரு வழியில் வந்து செய்ய முடியாமலாம் இருக்கும். சொல்லுங்கள், ஏதோ வகையில் வந்து அந்த பையனையோ பொண்ணையோ அவங்களோட பர்சனலாக அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, எங்கெல்லாம் போகிறாங்க வராங்கன்றதெல்லாம் கண்காணித்து அவங்கள வந்து கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு வழியில் வந்து அது ஒரு ஆக்சிடென்ட்னோ இல்லை வந்து ஏதோ ஒன்றுன்னு சொல்லி அவங்கள வந்து ஏதாவது பண்ண முடியலைங்க. அது ஜாதிய ஆணவ படுகொலைனே தெரியாமலே முடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அப்போ இந்த மாதிரி குற்றங்கள் வந்து சட்டமே கொண்டு வந்தாலும் நடந்துக்கிட்டே தாங்க இருக்கும், ஏதோ வழியில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ இது வந்து ஒட்டுமொத்தமாக உளவியலாகவே எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இதை விட்டு வெளியே வரணும். இது மனிதத்தன்மை அற்றது, இந்த ஜாதின்றது மனிதத்தன்மைக்கே எதிரானது, மனித குலத்துக்கே எதிரானதுன்ற புரிதல் எல்லாருக்குமே வரணும். அதுக்காக நம்ம உழைக்கணும். ஆகவே மக்களே, கடைசியாக நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, உங்கள் வீட்டில் வந்து அடுத்த தலைமுறை பிள்ளைங்க இருக்காங்கன்னா தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட மனம் திறந்து பேசுங்க. பேசி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கே, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்களுடைய பதில் வந்து கொஞ்சம் முரணாக இருக்குது, இது தேவை தான், அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் தேவை தான் அப்படின்லாம் அவங்க நினைக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய மனநிலையை மாற்ற ட்ரை பண்ணுங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை உள்வாங்கிக்கோங்க. உள்வாங்கிக்கிட்டு அவங்கக்கிட்ட இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி தான் ஜாதின்றது இப்படி தான் வந்துச்சு, இதெல்லாம் கொண்டு வந்தது இவங்க தான், இவங்க தூண்டி விட்டு குளிர்காயிறாங்க, இந்த இடைநிலை சாதியினர் வந்து இப்படி வந்து அவங்கள வந்து வெறுக்கிறோம், இப்படி வந்து இதெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாரையுமே சமமாக பார்க்கணும், இந்த ஜாதிய மனநிலையினால் வரக்கூடிய பின்விளைவுகள் அது இதுன்னு எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுங்க. முதல்ல இதை பற்றி பேசுங்க, ஏதோ வகையில் வந்து பேசுங்க. இப்போது இளைஞர்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, பேரண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க கிட்ட பேசுங்க. இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்களை எடுத்து வச்சு பேசுங்க. அப்போ தான் இங்கே வந்து ஒவ்வொருத்தராக போடக்கூடிய இந்த விதை இருக்குது இல்லையா, இந்த விதை வந்து இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன், நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட பேசுங்க. இந்த மாதிரி அங்கங்கே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கான விதைகளை நீங்கள் வந்து நம்ம வந்து தூவிக்கிட்டே இருக்கணும். அது ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தில் நம்ம வந்து இந்த மாற்றங்களை நிகழ்த்துறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் இந்த மாற்றம் வந்து தொடங்கணும். ஆகவே ஒவ்வொரு தனி மனிதர்கிட்ட இருந்தும் இந்த மாற்றம் தொடங்கி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம வந்து அரசியல் படுத்தி சமூக புரிதலை அவங்களுக்கு ஏற்படுத்தி இந்த ஜாதியை பற்றின புரிதலை ஏற்படுத்தி எல்லாரையுமே நம்ம அரசியல் படுத்தணும். தயவு செஞ்சு அடுத்த தலைமுறை மக்களாவது, அடுத்த தலைமுறை குழந்தைங்களாவது இந்த ஜாதின்ற சாக்கடைக்குள்ளே ஊறி தலைச்சி நாசமாக போகாமல், இந்த மாதிரி வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாகாமல், மனிதத்தை போற்றி மனித தன்மையை போற்றி மனிதத்தோடு இந்த சமூகத்தில் நல்லபடியான வாழ்க்கையை அவங்க வாழ்கிறதுக்கான வழியை அமைத்து கொடுப்போம். இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிற மக்களே. இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை எல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.